வணக்கம் சார். வணக்கம். இந்த எஸ்ஐஆருடைய இந்த ஒரு நடப்பில் பார்த்தீங்கன்னா திமுக பயப்படுகிறது அப்படின்ற அந்த போக்கு எப்படி போயிட்டுருக்கு? இன்னொன்று எஸ்ஐஆருக்கான காலக்கெடு டிசம்பர் 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? திமுக எதுக்கும் பயப்பட்டு வரலாறே கிடையாது. மற்றவங்க சொல்கிற மாதிரி பிஜேபியோ ஏடிஎம்கோ வேணாலும் பயப்படலாம், ஏதாவது தில்முல் பண்ணலான்னு முயற்சிக்கிறாங்க. திமுக எதுக்கும் பயப்படுற கட்சி திமுக கிடையாது. எப்பவுமே வரலாறே இல்லை. நாங்கள் கேட்குற கேள்வி ஒன்று தான். 12 வருஷமாக மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஏன் இவ்வளோ நாள் செய்யாமல் தேர்தல் வரும்போது தான் வேணும்னு திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படின்றத எங்களுடைய கேள்வி. தவிர நாங்கள் எஸ்ஐஆர் நடத்தக்கூடாதுன்னு என்றுக்கும் சொல்லலை. தெளிவாக கால அவகாசம் கொடுத்து நடத்தியிருக்கலாம் என்றது தான் எங்களுடைய கோரிக்கை. தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ பீகாரில் தேர்தல் நடந்தது. பீகாரில் தேர்தலுக்கு முன்பாக 2 மாதத்துக்கு முன்பாக எஸ்ஐஆர் கொண்டு வர்றாங்க. அப்போ பீகாரில் எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் இது தேர்தல் வருதுன்னு மோடிக்கு தெரியாதா? அப்பே எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்திருக்கலாம், வெஸ்ட் பெங்கால்லையும் கொண்டு வந்திருக்கலாம், கேரளாலையும் எல்லா ஊர்லேயும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு இந்த சதி செய்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏதோ தேர்தல் வேலை விட்டுவிட்டு எஸ்ஐஆர் மீது கவனம் செலுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு தில்முல் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஒருபோதும் திமுக எந்த அவன் சதி செஞ்சாலும் அந்த சதியெல்லாம் முறியடிப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறோம். அதனால் அவங்க எந்த நேரத்தில் கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம். ஒன்றும் பயம். இப்போது 2026 தேர்தலை நோக்கி இருக்கிறது தமிழ்நாடு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அழுத்தங்கள் சென்ட்ரல்ல இருந்து, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த அழுத்தங்களை திராவிட முன்னேற்ற கழகம் சதிச்சிருக்கு. இனி வர அழுத்தங்களை எப்படி சந்திக்கும்? தேர்தல் வரும்போது இந்த மாதிரி இப்படிப்பட்ட அழுத்தங்கள் எல்லாம் கொடுக்கறது சகஜம்தான். அதனால் அந்த அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படக்கூடிய கட்சி திமுக இல்லை. மோடியும் பார்த்துருக்குறோம், ஷாவும் பார்த்துருக்குறோம், எல்லாரையும் பார்த்த கட்சி தான் திமுக கட்சி. அதனால் நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோம். தேர்தல் எளிமையாக சந்திக்கிறோம். 234 தொகுதியில் கண்டிப்பாக 200 தொகுதிக்கு மேலாக ஜெயிப்பதற்குண்டான அத்தனை பணிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையில் எடுத்து இன்னைக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிக்கான திட்டங்கள், முழுமையான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை குடும்பம் இருக்கு, அத்தனை குடும்பம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டங்கள்ல ஏதோ ஒரு திட்டத்துல ஒரு பயன் அடைஞ்சிருப்பாங்க. அதனால எல்லாரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் முதலமைச்சரை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா முதலமைச்சர் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் ஆகிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக மீண்டும் ஆட்சி பொறுப்புல ஒன்றும் அதுல சந்தேகமே இல்லை. உங்களுடைய தொகுதி ஓசூர் தொகுதியில் எஸ்ஐஆர் படிவு நிரப்புவதற்கான அந்த ஒரு செயல்கள் எப்படி நடந்துட்டு இருக்கு? களப்பணியில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 3 சட்டமன்ற தொகுதி இருக்கு. வேப்பனப்பள்ளி, ஓசூர், தளி 1006 வாக்குச்சாவடிகள் இருக்கு. 1006 வாக்குச்சாவடிகள் நாங்கள் BLA-2 சிறப்பாக போடப்பட்டு அனைவரும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்மளுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர், பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் சிறப்பாக தினந்தோறும் அந்தந்த பூத்தில் என்ன வேலை நடந்துட்டு இருக்கு அதுக்கு உண்டான எல்லா பணிகளையும் மேற்கொண்டு அந்த BLA-2களை கண்காணித்து தினந்தோறும் அந்த படிவத்தை வாங்குவது, BLO கிட்டே வழங்குவது என்ற பணியில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. தினந்தோறும் அந்த அறிக்கை மாவட்ட கழகத்துக்கு அனுப்பப்படுகிறது. சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய துணை முதல்வர் இந்திய நாட்டிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 20 லட்சம் பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காது. ஒரு பெரிய ஒரு நியூஸாக பார்க்கப்படுகிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருதோ அப்போதான் ஏழை எளியவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய திட்டம் தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. 6 முறை முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது தான் பட்டா கொடுத்திருக்கிறோம். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் நீங்கள் சொன்ன போல 20 லட்சம் குடும்பங்களுக்கு பட்டா கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 85,711 வீடுகளுக்கு பட்டா கொடுத்திருக்கோம். இது தமிழ்நாட்டிலே எந்த மாவட்டத்திலையும் கொடுக்காத அளவுக்கு இங்கே அதிகமான பட்டா கொடுத்திருக்கிற மாவட்டம் எதுன்னு சொன்னால் அது கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் இருக்கிறது. குறிப்பாக ஓசூரில் மட்டும் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 15,000 குடும்பங்களுக்கு பட்டா கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத சாதனை நம்மளுடைய முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா மக்கள் அந்த அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மீது ஒரு வாழ்த்துக்கிறாங்க.
இப்போ நம்முடைய முதல்வர் வந்து பெரிய ஒரு கண்டனத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீலி கண்ணீர் உடைத்த பச்சை துரோகி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா டெல்டா விவசாயிகளுடைய அந்த கண்ணீரை வந்து துடைக்காம துணை நிற்காம நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கும்போது விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞர் இருக்கும்போது விவசாய கடன் 7000 கோடி தள்ளுபடி செய்த ஒரு கட்சி எதுன்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இலவச மின்சாரம் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். ஏற்கனவே உங்களுக்கு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு பைசா குறைக்க சொல்லி போராட்டம் பண்ணும்போது குருவிகள் போல் சுட்டு தள்ளின ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. நாங்கள் வந்து பின்னாடி தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்கள் ஒரு பைசா கூட நீங்கள் ஒரு பைசா கம்மி பண்ண சொல்லி கேட்டீங்க, ஆனால் நான் ஒரு பைசா கூட நீ கட்ட வேணான்னு சொல்லி முழுமையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்த ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு என்ன தனி பட்ஜெட் அறிவிச்சு என்னென்ன விவசாயத்துக்கு என்று வருதோ அதுக்கெல்லாம் என்னென்ன சலுகைகளுக்கோ அத்தனை சலுகைகளும் விவசாயிகள் மத்தியில் எடுத்து சென்று மிக சிறப்பாக இன்னைக்கு விவசாயத்துறை கையாண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடி பழனிசாமிக்கு அது இப்போ வழக்கம் போல் தான் சொல்வார். நான் எது சொன்னாலும் நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்றது கதை தான் அவருடைய கதைலாம் நமக்கு ஒன்றும் எடப்படாத விவசாயிகள் மாதிரி. உங்களுடைய ஒசூர் தொகுதி மக்களுக்கு இப்போ 2026 தேர்தல் சமயம் இப்போ நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய செய்தியாக என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு சார்? ஓசூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத ஓசூர் மாநகரம் என்பது உலகத்திலேயே வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாநகரங்களில் 13வது இடத்துல இருக்கு. தமிழகத்தில் முதலாவது இடத்துல ஓசூர் மாநகரம் இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் பல்வேறு தொழிற்சாலைகள் ஓசூர் பகுதிக்கு வந்திருக்கு. அதனால ஓசூர்ல வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவையோ நான் சட்டமன்றத்தில் என்னென்ன கேட்டுனோ அத்தனையும் வாரி வழங்கிய ஒரு முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேலாக சாலை விரிவாக்கம் ஆகட்டும், பேருந்து நிலையம் ஆகட்டும், மருத்துவமனை ஆகட்டும், லைப்ரரி ஆகட்டும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, பள்ளி கல்லூரிகளில் வகுப்பறைகள் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு கேட்டதெல்லாம் கொடுத்த ஒரு முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். ஆகவே இவ்வளோ நாளுக்கு எந்த வளர்ச்சி அடைந்தோ அது இந்த 4 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெகா வளர்ச்சி ஓசூர் மாநகரம் அடைஞ்சிருக்கு, ஓசூர் தொகுதி அடைஞ்சிருக்கு. நன்றி சார். நன்றி.